தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தவக்காலத்தை தொடங்குகிறோம். அதனுடைய வெளி அடையாளமாக திருநீற்று புதனன்று நெற்றிகளிலே சாம்பலை பூசிக்கொண்டு தவத்தின் அடையாளத்தை நாம் வெளிப்படுத்தப் போகிறோம். வருகின்ற 40 நாட்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூயவராக பிறந்தும் நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக நமக்காக அவர் துன்பங்களை ஏற்க வேண்டிய சூழ்நிலை வந்தும் அதை தந்தையின் விருப்பத்தின்படி ஏற்றுக்கொள்கிறார். எனவே அவருடைய பாடுகள், துன்பம், வேதனை, இறப்பு, உயிர்ப்பு இவை எல்லாவற்றிலும் நாமும் பங்கு பெற வேண்டும், அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தவக்காலம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தவக்காலத்திலே நாம் பல்வேறு விதமான ஒருத்தல் முயற்சிகளை செய்ய காத்திருக்கிறோம். நோன்பு இருக்கப் போகிறோம். தவத்தின் அடையாளங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்த மாலையிட்டு திரு யாத்திரை மேற்கொள்ளப் போகிறோம். இப்படியாக ஒரு சிறப்பான காலமாக இயேசுவினுடைய பாடுகளிலே நாம் பங்கேற்க தொடங்கும் நாள்தான் இந்த தவக்காலத்தின் முதல் நாளாகிய திருநீற்று புதன். எனவே நாம் இன்று 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள், 60 வயதிற்கு உட்பட்டவர்கள் கண்டிப்பாக விரதம் இருந்து அவருடைய வேதனையில் நாமும் பங்கேற்க தொடங்கவிருக்கிறோம். எனவே இந்த நாளிலே நாம் நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்த வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. அவரை சிலுவையில் அறைந்தது நம்முடைய பாவங்கள் தான். அவரை இரத்தம் செய்ய வைத்தது நம்முடைய பாவங்கள் தான். அவர் உயிர் நீக்க காரணமாக இருந்தது நம்முடைய பாவங்கள் தான். எனவே அந்த பாவங்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து இனிமேல் அதுபோன்று செய்யாமல் இருக்க நாம் தவக்காலத்திலே உறுதியான ஒரு முடிவை இறைவனின் அருள் துணையோடு எடுக்க இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவி அருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 12 தொடங்கி 18 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது முன்னால் நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஓதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடி வரச் செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகள் தன் அறையை விட்டு வெளியேறட்டும். மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்காதே என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
எழுதிய 2 திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை திருவசனங்கள் 20 6 மேலும் 2. சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாக இருக்கின்றோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கின்றார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகின்றோம். நாம் கிறிஸ்துவின் வழியாக தமக்கு ஏற்புடையவர்களாக மாற கடவுள் பாவம் அறியாத அவரை பாவனிலே ஏற்க செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழையுங்கள் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உனக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகின்றார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவாக்குகள் 1 தொடக்கம் 6 மற்றும் 16 தொடக்கம் 18 இறுதியாக. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணகத் தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல் முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும்.
மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இன்றைய நற்செய்தியிலே தவக்காலத்திலே நாம் முன்னெடுக்க வேண்டிய எத்தனை செயல்பாடுகள் குறித்து ஆண்டவர் பேசினார். எத்தனை செயல்பாடுகள்? எத்தனை? 3. வெரி குட். எத்தனை செயல்பாடுகள்? 3. முன்னாடியும் பின்னாடியும் மாற்றி சொல்லக்கூடாது, வரிசையாக சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது? அதிகளா மாற்றி சொல்லாதீங்கிற மாற்றி சொல்கிறீங்க. முதல் எது? தர்மம். வெரி குட். முதல் எது? தர்மம். ரெண்டாவது ஜபம், இறை வேண்டல். மூன்றாவது நோன்பு இருத்தல். புரியுதா? ஆமாம். ஏன் இதை ஒவ்வொரு ஆண்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, ஒரு தடவைக்கு 4 தடவை சொன்னால் மனசில் பதிஞ்சிடும், அப்படிதானே? ஆக 3 விதமான தவக்கால செயல்பாடுகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைய நற்செய்தி வழியாக. முதலிலே சொல்லுங்க வாயிலேருந்து, அப்போ தான் ஒரு தடவை ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. என்ன செய்ய சொல்கிறாரு? என்ன செய்ய சொல்கிறாரு? இங்கே விட இந்த சைடு தான் கூட்டம் அதிகமாக இருக்குது, ஆனால் சத்தம் கம்மியாக இருக்குது. என்ன செய்ய சொல்கிறார் ஆண்டவர்? ஆமாம், தர்மம் செய்ய சொல்கிறார். ரெண்டாவது இறை வேண்டல். இறை வேண்டல், இப்போ ஜபம்னு சொல்கிறது இல்லை, இறை வேண்டல். மூன்றாவது நோன்பு. ஆமாம், தர்மம் செய்கிறதுனா என்ன? நம்மள்கிட்ட இருக்கிற பொருளையோ பணத்தையோ இன்னொருத்தவங்களுக்கு என்ன செய்கிறது? கொடுத்து பகிர்ந்து உதவி செய்தல். உதவி செய்தல். இதை பற்றி பேசும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யும்போது வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிய வேண்டாம்னு சொல்லலை, தெரியக்கூடாது. ஏன்னா நாம் தர்மம் செஞ்சாலும் சரி, இறை வேண்டல் செஞ்சாலும் சரி, நோன்பு இருந்தாலும் சரி, இது யார் 2 பேருக்கு இடையில நடக்கிற ஒரு விஷயம். இங்க இருக்கிறாரே ஒருத்தர், அவருக்கும் நமக்கும் பர்சனல், இது தனிப்பட்ட முறையில் உள்ளது. அது தர்மமா இருக்கட்டும், இறை வேண்டலா இருக்கட்டும், அல்லது நோன்பா இருக்கட்டும், இந்த 2 பேருக்கு இடைப்பட்ட ஒரு நட்பு, ஒரு உறவு, ஒரு விஷயம். இதைத்தான் ஆண்டவர் சொல்றார். நாம எவ்வளவுதான் தர்மம் செய்தாலும் தம்பட்டம் அடித்தால் அதனால் எந்த பயனும் இல்லை. நாம் இறைவேண்டல் செய்கின்ற பொழுது 4 பேர் பார்க்கணும், நம்ம ரொம்ப ப்ரேயர்ஃபுல் மேன் அப்படின்னு தெரியப்படுத்தணும் சொல்லிட்டு சீன் போட்டோம்னா அது இறைவனுக்கு உகந்த ஜபம் அல்ல. அடுத்தது 3வது நோன்பு இருக்கிறோம். நான் காலையிலேருந்து நீ சாப்பிடலையா, இன்னைக்கு நான் விரதம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40-50 பேர்ட்டு போய் சொல்லிட்டு இருந்தோம்னா அது உண்மையான விரதம் அல்ல. ஏனென்றால் இது இயேசுவுக்கும் நமக்கும், இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தெரிய வேண்டிய ஒரு விஷயம், இயேசுவுக்கு மட்டும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அதனால நாம் தர்மம் செய்கின்ற பொழுது வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் என்று சொல்றார். ஆனால் இது அவ்வளோ தூரம் நடக்குதா, சாத்தியமாகுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஒரு சில பேர் இருக்காங்க இன்னைக்கும், ஏதாவது கோயிலுக்கு வந்து செய்வாங்க, கொடுப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்க வேணாம் ஃபாதர், கடவுளுக்கு தெரிஞ்சால் போதும் என்று சொல்பவர்கள் நிறைய பேர் இன்னும் இருக்கிறார்கள். இல்லை, நான் அவ்வளோ செஞ்சேன்னு 4 பேருக்கு தெரியணும், பெருமைப்பட வேண்டும் என்று நினைக்கின்றவர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த நற்செய்தி ஒரு பாடமாக இருந்தால், ஒரு உதாரணமாக இருந்தால், எடுக்க முடிந்தால், வாழ்க்கையிலே கடைபிடிக்க முடிந்தால் நல்லது. அடுத்ததாக இறை வேண்டல். எங்கேயாவது இயேசு கிறிஸ்து போய் ரொம்ப பந்தாவா ப்ரேயர் பண்ண மாதிரி நற்செய்தியில் எங்காவது இருக்கா? விவிலியத்தில் எங்கேயாவது இருக்கா? அவர் ஜெபிக்க போகும்போதெல்லாம் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு. என்னது? அவர் தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று இறை வேண்டல் செய்தார்.
அப்பாவோடு பேசணும், தந்தையோடு பேசணும் அப்படின்னா சீடர்கள் எல்லாரையும், மக்கள் எல்லாரையும் ஒரு புறமாக ஒதுக்கிட்டு அவர் மட்டும் தனியாக போய் ஆண்டவரோடு ஜெபத்திலே ஈடுபடுவார். இதுதான் உண்மையான ஜெபம். ஜெபத்திலே பல வகைகள் இருக்கின்றன. இன்னைக்கு மாடர்ன் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. சில பேருக்கு கரிஸ்மேட்டிக் ப்ரேயர் பிடிக்கும். தப்பான்னா தப்பு கிடையாது, அது ஒவ்வொருத்தருடைய விருப்பம். ஆனால் நோக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும். அது உண்மையான ஜெபமாக இருக்க வேண்டும். தந்தைக்கும் நமக்கும் உள்ள ஒரு தொடர்பாக இருக்க வேண்டும், ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். ஒழிய அது நம்முடைய சுய விளம்பரத்துக்காக ஒருபோதும் இருத்தல் கூடாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த தவக்காலத்திலே தர்மம் செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், ஜெபம் செய்வதற்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அப்போ மற்ற காலங்களில் இந்த 40 நாள் மட்டும்தானா அப்படின்னா அப்படி சொல்ல வரல. என்ன சொல்றாரு? மற்ற நாட்களிலே ஜெபம் செய்வதை விட இந்த தவ நாட்களிலே இன்னும் அதிகமாக ஜெபத்திற்காக நாம் நம்மையே கையளிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 3வது நோன்பு இருத்தல். இந்த நோன்பு இருத்தல்ல நாம் நிறைய பார்க்குறோம். நான்வெஜ்ஜு 40 நாளும் தொடாதவங்க இருக்கிறாங்க. அடுத்ததாக தினம் காலையில் மட்டும் நோன்பு இருக்கிறவங்க இருக்காங்க, வெள்ளிக்கிழமையில் மட்டும் நோன்பு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இது அவரவர் விருப்பம். ஆனால் திருச்சபை சொல்லுவது இன்றும் பெரிய வெள்ளிக்கிழமையும் கட்டாயம் 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 60 வயதிற்கு உட்பட்டவர்கள் இருக்க வேண்டும். மற்றவர்கள் விரும்பினால் இருக்கலாம், விரும்பாவிட்டால் இருக்க வேண்டிய அவசியமில்லை. இதை கட்டாயமாக திணிக்கவில்லை. ஏனென்றால் நோயாளர்களுக்கும் விதிவிலக்கு கொடுக்கிறது. எனவே இங்கே என்ன விஷயம், நம்மளால் முடியும் அப்படிங்கும்போது ஆண்டவருக்காக நாம் நோன்பு இருக்க வேண்டும், நம்மளால் முடிகின்ற பொழுது. ஆனால் 60 வயதிற்கு உட்பட்டவர்கள் கண்டிப்பாக இருக்கணும், நோய்வாய்ப்பட்டவர்களை தவிர என்று திருச்சபை நமக்கு சொல்லுகிறது. எனவே இந்த 3 பக்தி முயற்சிகளையும் மேற்கொள்வதோடு நம்முடைய தவக்கால அடையாளங்கள் முடிந்து போய்விட்டனவா என்றால் இல்லை. இவை நம்மை எதற்கு இட்டு செல்ல வேண்டும் என்றால், இந்த செயல்பாடுகள் நம்முடைய பாவங்களை நாம் நினைத்து பார்க்கவும், இந்த ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம போய் தனியாக ஒரு இடத்துல உட்காந்தோம்னா நமக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் நம்முடைய மனசுக்குள்ள அப்படியே ஓடும். அதுதான் ரிஃப்ளெக்ஷன், அதுதான் ரிஃப்ளெக்ஷன். அதில் குறிப்பாக அந்த ரிஃப்ளெக்ஷனை நாம் ஒருமுகப்படுத்தணும். நான் என்னென்ன தவறு செய்திருக்கிறேன், என்னென்ன பாவம் பண்ணியிருக்கேன், யார் யாருக்கு எதிராக நான் பாவம் பண்ணியிருக்கிறேன், யார் யாருடைய பேரை நான் கெடுத்திருக்கிறேன், யார் யாருடைய குடும்பத்தை நான் நாசமாக்கியிருக்கிறேன், யார் யாருடைய நற்பெயருக்கு நான் களங்கம் விளைவித்திருக்கிறேன், யார் யாருடைய பொருளையோ சொத்தையோ பணத்தையோ நான் அபகரித்து ஏமாற்றி இருக்கிறேன் என்றெல்லாம் உட்காந்து நாம் அலசி பார்க்கணும், அலசி பார்க்க வேண்டும். அதுதான் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி ஆண்டவரே, நான் இப்படியெல்லாம் ஒரு பாவியாக நான் வாழ்ந்திருக்கிறேன், எனவே இனிமையாவது நான் திருந்தி உம்முடைய நல்ல பிள்ளையாக வாழ வேண்டிய ஒரு அருளையும் வரத்தையும் எனக்கு கொடும் என்று நாம் நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்தி இறைவனிடமிருந்து மன்னிப்பு பெற வேண்டியது இந்த தவக்காலத்திலே மிக கட்டாயமான ஒரு செயல்பாடாக இருக்கிறது. எனவே இவை எல்லாவற்றையும் நாம் செய்கின்ற பொழுது நாம் தவத்தினுடைய பயனை, தவக்காலத்தினுடைய பயனை முழுமையாக பெற்று இறை அருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஆன்மமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் தலைகளின் மீது இடப்படும் திருநீற்றை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக. இறைவா, எங்கள் தாழ்ச்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்குகின்றீர், பரிகாரங்களினால் மகிழ்கின்றீர். பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்தருளும். திருநீற்றை பூசிக்கொள்ளும் உம் அடியார்கள் மீது உமது ஆசியின் அருளை கனிவுடன் பொழிந்தருளும். அதனால் நாங்கள் தவக்காலத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி உம் திருமகனின் பாஸ்கா மறை நிகழ்வை கொண்டாடவும் தூய்மைப்படுத்தப்பட்ட மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திரும்பி நற்செய்தியை நம்புங்கள், மனம் திரும்பி நற்செய்தியை மனம் திரும்பி நற்செய்தியை
கையை கும்பிடு. நம்புங்கள். மனம் திரும்பி நற்செய்தி 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 நம்புங்கள். நற்செய்தி நம்புங்கள். மனம் திரும்பி 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 நற்செய்தி நம்புங்கள். நற்செய்தி நம்புங்கள். மனம் திரும்பி 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 நற்செய்தி நம்புங்கள்.
நற்செய்தி நம்புங்கள். மனம் திரும்பி 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 நற்செய்தி கிட்டவா. கிட்டவா. கிட்ட வாங்கம்மா. மனம் திரும்பி நற்செய்தி நம்ம
மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். 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 மனம்
மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். மனம் திரும்பி நற்செய்தியை ஆண்டவரே, அனைத்துலகம் நிறைவானில் வாழ்த்து பெறுவீராக. இது வல்லன்மையில் நாம் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை கொடுக்கின்றோம். எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகம் நிறைவானில் வாழ்த்து பெறுவீராக. வல்லன்மையில் நாம் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். ராட்டை செடி மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று திருமுழுக்கு கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, தவ கால தொடக்கமாக அமையும் இப்பலியை சிறப்பாக உமக்கு ஒப்பு கொடுக்க உம்மை வேண்டுகிறோம். தவச் செயல்களாலும் பிறர் அன்பு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்தில் இருந்து தூய்மை பெற்று உம் திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி உள்ளவர்களாக திகழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால்
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவோடு
அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் உரிய காலத்தில் அதன் கனி தருவார். ஆண்டவரே, இத்திருவிருந்தில் எங்களுக்கு உதவ வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையனவாகி நாங்கள் நலம் அடைய உதவுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.